கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் மனுஷனுக்கு கண் கொடுத்தது என்ன அநேக காரியங்கள், நன்மைகள் பார்க்கறதுக்காக, நன்மைகள் செய்கிறதுக்காக. ஆனா இந்த கண்கள் முதல் இந்த கண்கள் இச்சை மூலமாக பிசாசானவன் ஆதியாகமம் 3:5 வேத வசனம் சொல்லுகிறது, தேவப்பிள்ளைகளை பிசாசானவன் யாவாள்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். எந்த கண்கள்? அது வரைக்கும் பாவமே இல்லாத அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பிசாசானவன் ஏவாள்கிட்ட தூண்டி தூண்டி அப்படியே அந்த கண்ணுல அப்படியே அந்த கனியை அப்படியே கண்ணு முன்னாலே காட்டி 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 அப்படியே என்ன பண்ணுகிறான்னா, முதல்ல விழுகிறது என்ன பண்ணுகிறான், அந்த அந்த கண்கள் இச்சையிலே அவர்கள் அந்த கனியை பார்க்க முடியாத விழுந்து தெய்வ பிள்ளைகளை அவர்களை ஏவாளை என்ன பண்ணிக்கிட்டான்னா, பிசாசானவன் தெய்வ பிள்ளைகளை அங்கே பாவத்திலே விழ தள்ளிட்டான். அங்கே என்ன ஆகிட்டு, தேவன் படைத்த கண்கள் இயற்கையாகவே எதுவும் பாவம் இல்லாத மாதிரி படைத்தார். ஆனா இவன் அந்த கனியை சாப்பிட்ட உடனே கண்கள், பாவ கண்கள் திறந்து விட்டது. தேவ பிள்ளைகளை பாவ கண்களை துறக்கணும். ஏவாளுக்கு அந்த பாவ கண்கள் திறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிர்வாணம் என்று தெரிகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஞான தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில அநேக ஒரே விஷயத்த பிசாசு கொண்டு வருவான். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கடவுளை போல ஆயிருவீங்க, உங்க கண்கள் அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும். நிறைய விளம்பரத்துல கூட பார்க்கலாம் தேவ பிள்ளைகளா. அதே போல பிசாசு ஒரே இதுல உங்களை பாவத்துல வெளுத்தல்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த கண்ணுக்கு முன்னாலே அதை கொண்டு வரும். இந்த ஏவாளுக்கும் பல நாட்களாக கொண்டு வந்ததாக வேத அறிஞர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், முதல் அந்த கண்கள் இச்சையினாலே தேவ பிள்ளைகள் அந்த கண்களுக்கு முன்பாக அவருடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கனியை புசித்தவர உடனே அவங்க பாவ கண்கள் திறக்க, அதுக்கு முன்பாக என்னது, நீங்க கடவுளை போல மாறிடுவேன். இந்த பாவ கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பிசாசான ஓடிட்டான். நிறைய பேர் தேவ பிள்ளைங்க உங்களை பாவத்தை தூண்டும்படியாக அந்த கண்ணு முன்னாலே உங்களை கொண்டு வரும் அந்த காரியங்கள். ஆனா பாவம் செஞ்ச உடனே அவன் ஓடிடுவான் பிசாசு. சரி, இனிமே இவன் அதிகாரத்தை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கண்கள் இச்சை ஏவாளுக்கு கொண்டு வந்தது போல ஆசை வார்த்தை கொண்டு வருவான். கடவுளை போல மாறிகள் அந்த கண்ணுக்கே தான் கொண்டு வருவான். நம்ம எதை கண்ணால பார்க்க கூடாதோ அதே தான் கொண்டு வருவான். தேவ பிள்ளைகளே, அதுக்கு மயங்கி விடாதீங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் எப்போதும் தேவ பிள்ளையே தேவனை நோக்கி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். இந்த கண்களை அப்படி திசைதிருப்புக்காக பிசாசு பல காரியங்கள் பாவத்தில் உள்ளபடி கொண்டு வருவான். அதுக்கு நீங்க அதான் ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாத உன் கண்களை கெடுக்கிறதுக்கு, விசுவாசம் கண்ணை குருடாக்குறதுக்கு, பாவத்துல விட தள்ளுறதுக்கு அவன் ஆசை வார்த்தைகளை கூறுவான். அவன் ஆசை வார்த்தைகளை கூறுவான். இன்னைக்கு அநேகர் ஆசை வார்த்தை, பெண்களாக இருந்தாலும் ஆணுங்களா இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் வாலிபர்கள், இந்த ஆசை வார்த்தையை தூண்டி அப்படியே அந்த கண்கள் இச்சை கொண்டு அவங்களை தெளிவான் தூக்கி அப்படியே நீங்க கடவுளை போல மாறிடுவீங்க அப்படிங்கிறது நிறைய வேற அப்படி தூக்கி அப்படி கீழே போட்டுருவான் தேவ பிள்ளைகள். அதனால அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் கண் மயக்கத்துக்கு இடம் கொடுத்துறாதுங்க. இந்த பாவ கண்கள் திறக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார் அதை மட்டும் செய்யுங்க. தேவன் இதை சாப்பிடக்கூடாது, இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னா அதை மட்டும் நீங்க செய்யுங்க. யாரும் உங்களுடைய கண்களில் பாவத்தில் விளத்தல் முடியாத பல விதமான காரியங்களை கொண்டு வருவோம் தேவ பிள்ளைங்க. அதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடப்படுது. அந்த கண்ணில் தேவ பிள்ளைங்க அந்த பாவ இச்சைகளை கொண்டு இயேசுவின் சிலுவையில் அடைபட்ட அந்த காட்சியை கொண்டு வாங்க. அது உங்களை விட்டு கடந்து போகும். தேவ பிள்ளைகளை நீங்க முன்னோக்கி நீங்க சொல்லலாம். தேவ பிள்ளைகளை, இந்த கண்ணு இச்சையினால அநேகரை விளத்தட்டு யாவாலை விளத்ததுனால அப்படியே பாவ கண்கள் திறக்கப்பட்டது. நீங்களும் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேளுங்க. ஆண்டவரே என்று சொல்லி விழாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ள சொல்லி கேளுங்க. உங்க
உங்கள் கண்களை இயேசுக்கு நேராக, பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக திருப்புங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, சோதரன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இது புசுக்கி நாள்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் தேவர்களை போ மாறியவர்கள் என்று சொல்லி பிசாசவன் எவாட்டை ஆசை வார்த்தைகளை கூறி, மேட்டிமையான எண்ணங்களை கூறி தேவ பிள்ளைகளே ஆண்டவரே அவருடைய பாவத்தில் விழுத்துள்ளது அறிஞரப்பா. அதே போல நாங்கள் அந்த பாவத்தில் எவ்வாறு விழுந்து கொள்ளாதபடி, எங்களுடைய கண்களை வேற்றுமையாக ஆகாதபடி, ஆண்டவரே இச்சைகளுக்கு ஆகாதபடி எங்களை விலக்கி காக்க முடியாது. அன்பான பிரியமானவர்களே, உலகத்துல ஆண்டவர் கண்ணு நமக்கு ஒரு விளக்காக கொடுத்திருக்கிறார் பிள்ளைங்க. ஆனா அது தேவன் என்ன சொல்றார் அதை பார்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு பல விதமான காரியங்களை பார்க்கறதுக்கு பிசாசு உங்களுக்கு இந்த எவ்வளவு வளத்துல மூல பல ஆசைகளை தூண்டுவோம். அதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. அதை நோக்கி ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாங்க. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேதத்தில் பார்க்கிறோம், கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் இந்த பூமியை ஒன்றும் சுற்றி தருகிறது. யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீ அந்த இடத்துல செய்தாலும் சரி, பள்ளி அறையில செய்தாலும் சரி, என்ன பாவம் பண்ணினாலும் கடலுக்கு அடியில போய் செய்தால் அவருடைய கண்களுக்கு மறைவாக இல்லை. உலகத்துல ஆண்டவர் மனுஷனை படைத்திருந்தான் ரொம்ப மனசாப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆனா கண்கள் அப்படியே எந்தெந்த மனுஷன் என்னென்ன செய்யறாங்கிறத அவருடைய கண்கள் உலாய்வு கொண்டு வந்த நாட்கள்ல, இந்த பூமியை அழிக்க வேண்டும் நாட்கள் இல்லை. ஆனா கண்கள் நோவாவை மேற்பட்டது. அதனாலதான் தேவ பிள்ளைகளை நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அப்போ நோவா அந்த நாட்களில் நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறாக இருந்தான். அதனால அவன் கண்கள் அருள்பட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உன் குடும்பம் அழியாமல் இருக்கணும்னா தேவனுடைய கண்கள் நோவா கிடைத்த போல கிடைக்கணும். தேவ பிள்ளைகளை, அவன் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாயா, நீதிமானா இருக்கிறாயா, உண்மைத்துவமா இருக்கிறாயா, தேவ பயத்தோடு நடக்கிறாயா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கட்டளை படித்தோம், தேவ மனுஷன் உலகத்தை படைச்சா எப்ப எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நோவாவு வந்து என்ன பண்ண, மனம் போல வாழல, குடி கூத்தனமாக இருக்கல. தேவ பிள்ளைகளே, தெய்வ பையன் இருந்தது, தேவனோடு செஞ்சிருந்தான், நீதிமானாக இருந்தான். அதனாலதான் கண்கள், தேவனுடைய கண்கள் தயவு கிடைத்து, தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எப்படி தேவனை ஆராதிக்கிறாய், உண்மையா இருக்கிறாயா, நீதிமானா இருக்கிறாயா, இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களை போல வாழுகிறாய். நீ மற்ற ஜனங்களை போல வாழ்ந்தானா மற்ற ஜனங்கள் எல்லாம் வாரிக்கொண்டது போல நீயும் மாறிக்கொண்டுவாய். நீயும் குடும்பம் தப்பிக்க வேண்டாம். தேவனுடைய கண்கள் தயவு கிடைக்கணும். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய இதுக்கு முன்பாக எப்படி நீ இருக்கலாம். இனி என்ன செய்யாத தேவ பிள்ளைகளை, இந்த நோவாவுக்கு கண்கள் தேவ கண்கள் கிருபை கிடைத்தது போல எனக்கு கிடைக்கினாண்டவரே சொல்லி நீதிமான வாழவா, தேவனோடு சஞ்சரி. தேவ பிள்ளைகளை, தேவனோடு சஞ்சரி, நீதிமானாக வா, தேவ பயத்தோடு வாழு. தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் இருந்தாதான் அவர் கண்கள் பார்க்கும்போது இந்த பிள்ளை எனக்கு பயப்படுது, இந்த மகா இந்த பையன் எனக்கு பயப்படுதான்னு சொல்லி கிருபை கிடைக்கும். நீங்க யாராக, பணக்காரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், யாரா இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனா தேவ சமூகத்துல கண்கள் கிடைக்கலாம். உன் பணத்தை வச்சு கிடைக்காது, நான் அதை செய்தேன் இதை செய்தெல்லாம் கிடைக்காது. தேவ பயம் இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், இதுமான வாழ. அப்படி இருக்கும்போது அவர் கண்கள் பூமி எங்க சுத்த தீர்வது போல. தேவ பிள்ளைகளே, நீ இதெல்லாம் செய்யும் பொழுது தேவ சமூகத்தில் உனக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். உன் குடும்பத்தை ஒன்று நிமித்தம் உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைகளை இருக்கிற ஏரிய காக்கப்படும். நீ அப்படி செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வான். கண்கள் முடிச்சோடு செய்வான். ஆண்டவரே, உலகத்துல மனுஷர்கள் குடித்தனமாக பலவிதமான பாவத்துல வாழ்ந்திருந்த நாட்களில்
நோவா நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் அப்பா தகப்பனே அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாக இருந்தான். அதனால நம்முடைய கண்கள் பூமி எங்க சுற்றி திருற வாழ்க்கையிலே அப்ப நோவாவுக்கு நம்முடைய கண்களை கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே எங்களுக்கு அந்த கண்களில் கிருபை கிடைக்க நீ கிருபை பாராட்டப்பட சொல்லிப்பா. இறக்க பாராட்டுங்க பலியிடத்தில் ஆசீர்வதிங்க இயேசுவின் God bless you. பிள்ளைகளே வாழ்ந்து போல் வாழுங்க. நம்முடைய கண்களில் தாய் கிடைக்கும். God bless you. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். லோத்து தேவ பிள்ளைகளே ஆபிரகாமை விட்டு கடந்து போய்விட்டான். ஆனா வேதவசனம் சொல்கிறது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 15 லோத்து ஆபிரகாமை விட்டு போனவன கர்த்தர் ஆபிரகாமை உன் கண்களை எடுத்துப்பா. அந்த இடத்துக்கு அவன் ஆசைப்படல. நீ எது வேணாலும் எடுத்துக்கப்பான்னு விட்டு கொடுத்தான் தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் ஆண்டவர் உன் கண்களை இருந்து எடுத்துப்பா, இந்த பூமியை பா, தெற்கே வடக்கே மேற்கே பா, கிழக்கே பா, இந்த பூமி சமபூமி அனைத்தும் அவன் சந்ததிக்கு தருவேன். எப்போ அவனுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அவன் இச்சிக்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க அவன் கண்களை எடுத்து பாரு என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளே இந்த பூமி அனைத்தும் அவன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்கிறான். நீ கண் தூர பார்க்கிற இடம் ஃபுல்லா அவன் சந்ததிக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனம் சொல்கிறது தேவ பிள்ளைகளே அவன் அந்த தேசத்தை தான் தேவ பிள்ளைகளே பாலும் தேனு ஓடுகிற தேசமாக மாற்றினான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒருவேளை பார்க்கறதுக்கு இங்க பாறை போல இருக்கும். தேவ பிள்ளைகளே இங்க ஒன்னில்லாத போல இருக்கும். ஒன்றுமில்லாத நேரத்திலும் உதவி வந்த கிருபை தேவ பிள்ளைகள் காணானே இருந்த தேசத்தை அந்த ஜனங்களுக்கு சாபமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதம் பண்ண. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி கொடுத்தார். அவன் இடத்தை பார்க்கல. தேவ பிள்ளைகள் அவன் என்கிட்ட ஆண்டவரே அது வேணும் இது வேணும்னு கேட்கல. இந்த இடத்தை நீ என்கிட்ட தருவீரா என்னெல்லாம் கேட்கல தேவ பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் லோத்து ஆபிரகாம் விட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணு தூரம் எடுத்து பாரு, இதை உன் சந்ததிக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உன் நிலைமை ஆண்டவர் பார்க்கிறா. நீ விட்டு கொடுத்த நிலைமையை பார்க்கிறா. உன் சகோதரனுக்காக நல்ல விட்டு கொடுத்த எல்லா காரியங்களும் பார்த்திருக்கிறார். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிச்சயமாக தேவ பிள்ளைங்க ஒன்றும் இல்லையே, இந்த கம்பெனியை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் இல்லையே, இந்த தொழில ஒன்றும் இல்லையே, விவசாயத்தில் ஒன்றும் இல்லையே, என் படிப்புல ஒன்றும் இல்லையேன்னு நினைச்சு கொண்டு இருக்காது. தேவன் வாக்கு கொடுத்தா தேவ பிள்ளையே அந்த இடத்துல இருக்கிற இடங்களிலே தேவ பிள்ளைகளே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அது ஒன்று தண்ணீர் இல்லாத தேசத்தின் தண்ணீர் கொண்டு வருகிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளே அதை பாலும் தேனு ஓடுகிற தேசமாக மாற்றி உன் கண்கள் பார்க்க நீ இருக்கிற இடங்களில ஐயோ என் சகோதரன் இருக்கிறதுல பிடிக்கிட்டு போயிட்டானே, என் சகோதரி பிடிக்கிட்டு போயிட்டாலே, எனக்கு வெறும் தரிசனம் நிலமாக இருக்கிறதே, என் தொழில ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறா, மகனே மகளே நீ இந்த இடத்தை தெற்கே வடக்கே மேற்கே இந்த இடத்துல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பாலும் தேனு தேசமாக உன்னை மாற்றுகிற தேவன் அதே போல உனக்கு நான் மாற்றி தருவேன். ஒரு சாபங்களை ஆசீர்வாதம் நான் மாற்றி தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த தேவ பிள்ளையை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவாக்குவார். ஆபிரகாம் கேட்கல, இந்த இடத்தை தாரு கேட்கல, அதே போல எனக்கு அதை தாரு இதை தாரு நீங்க கேட்கல. ஆனா உங்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறார், உங்க குடும்பத்தை அறிந்திருக்கிறார். உன்னை யாரெல்லாம் ஏமாத்திட்டு போனார்களோ அவர்களை மத்தியிலே தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உன்னை பெருமையாக்கி இல்லாதபடி தேவ பிள்ளைகளே உன்னை ஆபிரகாமை போல ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பூமி தூளை போல நட்சத்திரங்களை போல மணலை போல உன் சந்ததியை உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உனக்குன்னு ஒரு ஊரு ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு தேசம் இல்லாம இருக்கலாம் தேவ பிள்ளைகள். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையும் கொடுத்தா, தேவ பிள்ளைகளே செல்வங்களை கொடுத்தா, பூமி போல அவளை பூமியிலே அவன் சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவர் பெருமைப்படுத்தினார்.
தேவ பிள்ளைகளே. காரணம் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கிறா, நீ கண் பார்க்கிற இடங்கள் எல்லாம் இந்த பூமி அனைத்தும் சந்ததிக்க தருவேன். தேவ பிள்ளை என்கிட்ட இருக்க ஒரு வீடு இல்லையே, ஒரு இடம் இல்லைன்னு நினைக்க கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் போதும். வேதவசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தான் போற இடம் இன்னென்று அறியாமல் போனான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தா, அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவாக்கினார், இன்று நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுக்கு தேவன் வார்த்தை நிறைவாக்குவார். கண்களை மூடி ஜெபம் செய்வார். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரை பார்த்து நீ கண்கள் ஏறெடுத்துற பார்க்க இந்த பூமி சமபூமி அனைத்தும், இந்த பூமி அனைத்தும் தெற்கே வடக்கே மேற்கே கிழக்கே கடவுண்டு போத்தக்க பூமி தூளை போல அவன் சந்தையை பெருகப்பட்டு சொல்லி அவன் கண்களை காட்டி அவனுக்கு வெளிப்படுத்தின தேவனே, அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் கண்களை காட்டி நீர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை, தேசத்தை, வேலையை, பட்டணத்தை காண்பிக்கபடி ஆச்சரியம். அப்படி செய்யறதுக்கு ஆண்டவர் ஆபரணம் கொடுத்தது போல உங்களுக்கும் தரலாம். ஆண்டவர் நோக்கி காத்திருங்கள். பெரிய காரியம் இயேசுவின் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 23 வசனத்துல பார்க்கிறோம். ஈசாக்கு தியானம் பண்ணி கடந்து போய் கண்களை ஏறெடுத்த பொழுது வேதத்துல பார்க்கிறோம். இங்கே ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக தன் வேலைக்காரராகிய எலியேசரை ஆபிரகாம் அனுப்பிட்டார். நல்ல கவனிக்கணும். அந்த நாட்கள்ல தாய் தப்பனம் தான் போவாங்க, இல்லை உறவினர்கள் போவாங்க பெண் பார்க்க. ஆபிரகாம் போனதில்லை. தேவ பிள்ளைகள ஆபிரகாமும் போகல. தன் மகளை ஈசாக்கை அனுப்பல, வேலைக்காரன் அனுப்பிட்டாங்க. ஆனா பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. ஆனா வேலைக்காரர் ஆகிய எலியேசரு போறான். ஆனா போக சொல்லிட்டு ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்னா, நல்ல தேவ சமூகத்துல ஜபிக்கிறான். தியானம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் தியானம் பண்ண முடியும். அவன் ஜபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கான், தியானம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், அவன் ஆண்டவரே, அந்த முன்ன பின்ன பொண்ணு பார்த்தது கிடையாது, உமக்கு ஏற்ற மகளை நீர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்பான். நமக்கு அதெல்லாம் இங்க சொல்லப்படலை, ஆனா விண்ணப்பம் பண்ணியிருப்பார். ஈசாக்கு விண்ணப்பம். அதனாலதான் நேர் வழியில எலியேசரை அழைத்து கொண்டு போறாங்க. தேவ பிள்ளைகளே, இவன் கண்களை தேவனை நோக்கி பார்க்கிறான். அந்த கண்களை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதை தியானம் பண்ணி முடிக்கிறவன் அடுத்தால கண்களை நோக்கி பார்க்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒட்டங்கள் வருகிறது, தன் வேலைக்காரன் வருகிறான். அந்த வேலைக்காரன் வரும்போது இங்க ஈசாக்கு ரெபெக்காவும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்க இருந்து ஒரு மனுஷன் வருகிறானே, அது யாரு என்று சொல்லி பார்க்கிறார். அதுதான் என் எஜமான் என்று எலியேசர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம ஒழுங்கா ஜெபித்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மனைவியோ துணைவியோ கணவனோ வருவான். இன்னைக்கு ஜெபிக்கிறதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னு தெரியாது தேவ பிள்ளைகளே. அதனாலதான் குடும்பத்தில் அநேக பிரச்சனை வருகிறது. 37 வயசுல சாராள் அம்மா இறந்து போறாங்க. 40 வயதுல ஈசாக்குக்கு திருமணம் நடக்கு. தேவ பிள்ளைகளை பாருங்க, 60 வயசுல தான் ஏசாவும் யாக்கோபும் பிறக்காங்க. 20 வருஷம் கழிச்சு பிறக்காங்க. தேவ பிள்ளைகளை அப்போ பாருங்க, அவன் எந்த அளவுக்கு இன்னைக்கு திருமண வீட்டுல சொல்றதுக்கு ஈசாக்கு ரெபெக்காளை போல. காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான். ஆபிரகாமுக்காக 2-3 மனைவி. யாக்கோபுக்கு கணக்கு இல்லை. தேவ பிள்ளைகள், ஆனா ஈசாக்குக்கு மட்டும் ரொம்ப உத்தமனாக இருந்தான், இருமனாக. காரணம் என்ன? அவன் சின்ன வயசுல தேவ பிள்ளைகளை தம் தகப்பனோடு தேவனை அவன் தொழுது கொள்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, தேவனோடு பழகிறதுல எல்லாம் அவன் ஈடுபட்டு கொண்டு இருந்தான். அதனால எதை குறித்தும் அவனை பலியிட அவரை கொண்டு போய் எதை குறித்தும் அவன் கேட்கவே இல்லை. அவன் எந்த அளவுக்கு அந்த விசுவாச வாழ்க்கையில ஆபிரகாமை போல அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தாப்பனை அவன் போல அவன் கடந்து போய்விட்டான். அந்த வார்த்தை கேட்டுட்டு பார்த்தேன், எது நானும் சரி தேவனை நோக்கி கண் நோக்கி பார்த்தான். உன் கண்கள் தேவனை நோக்கி கொண்டு இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்போது உன் கண்கள் இச்சைத்தது, உன் கண்கள் காணும்படியாக
தேவன் உனக்கு எதிர்பார்க்க மேலான ஆசீர்வாதங்களை தருவா. அந்த ஈசாக்கு தான் பஞ்ச காலத்துல விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பா. தேவ பிள்ளைகளை அதே போல நீங்க தேவனை நோக்கி கண்களை ஏறெடுங்க. பாட்டு பழைய பாட்டு ஒரு கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி உன் கண்களை அவரை நோக்கி ஏறெடுங்க. ஈசாக்கை போல அவரை நோக்கி ஏறெடுங்க. சரியான ஆசீர்வாதங்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சரியான காரியங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை நிறைவாக்கின அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி தேவ பிள்ளைகளை, நீ தேவனை நோக்கி உன் கண்களை ஏறெடு. தேவ பிள்ளைகளை, தேவன் உன் கண்களில் காரியங்களை அவர் பார்ப்பா. நீ நினைக்கிற காரியங்கள் உன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவா. ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து தேவனாக பார்த்தார். அவன் கண்கள் திறந்த போது ரெபெக்காளை கொண்டு கரெக்டாக நிறுத்தினார். அவருடைய குடும்பமாக இணைக்கப்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். அவர் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்றப்பா, ஈசாக்கு அப்பா கண்களை நோக்கி நோக்கி பார்த்தா, தியானம் பண்ணினா. ஆண்டவரே சொல்ற கண்கள் திறந்த போது ரெபெக்காளை அவனுக்கு காட்டி அவனை கொண்டு வந்தேன். அவன் மனைவியாக்கி கொண்டு வந்தான். இந்த சந்ததி ஆசீர்வாதத்தை போல இந்த நாளிலே உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாங்க, வேண்டிய துணைகளை கொடுக்க முடியாங்க, வேண்டிய கணவனை வேண்டிய மனைவியை கொடுக்க முடியாது. ஈசாக்கை போல ஆண்டவரை தேடுங்க, கண்களை ஏறெடுங்க, தேவனை நோக்கி ஏடுங்க, தியானம் பண்ணுங்க. நீங்க கண் திறக்கும் போது ஆண்டவர் எப்படி ரெபெக்காளை கொண்டு நிப்பாட்டினாரோ அதே போல உங்களை நிப்பாட்டுவார். கர்த்தர் பெரிய காட்சி. அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் யாக்கோப்பு, அருமையான யாக்கோப்பு குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 10 வசனத்துல சொப்பனத்துல அவன் கண்களை ஏறெடுத்த போது, சொப்பனத்துல அவனுக்கு சொப்பனம் வருகிறது. தன் மாமன் 10 முறை அவன் சம்பளத்தை மாறிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல காட்டுறார். கருப்பு நிறமுள்ள புள்ளிமான ஆடுகள் எல்லாம் அது புனிதும் எல்லா காரியங்களும் அவனுக்கு சொப்பனத்துல காட்டுறார். அதே சொப்பனத்துல தேவதூதன் அந்த 11ஆவது வசனத்துல பேசுறார். 11-12 யாக்கோபே என்று சொல்லிட்டார். என்று சொல்லி அவனை பார்த்தவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். மாமன் செய்தது எல்லாம் நான் அறிவேன், உனக்கு காட்டினபடியே நான் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு அவனுக்கு அவன் சொப்பனக்காரன். அவனுக்கு ஆண்டவர் சொப்பன மூலமாக பேசிக்கொண்டிருந்தார். அவன் மாமா வீட்டுக்கு போகும்போது அவன் மலையிலே கள்ளத்துக்கு படுத்துக்கோ சொப்பன மூலமா ஆண்டவர் பேசுவார். சிலருக்கு தரிசனம் மூலமா பேசுவார். ஆனா அந்த சொப்பனம் அவன் கண்களை ஏறெடுக்கிறான். அந்த கண்களை ஏறெடுக்கும் போது தேவதூதன் கடந்து வருகிறான். சொப்பனத்திலே கடந்து வருகிறான். சொப்பனத்திலே உன் கண்களை ஏறெடுத்துப்பா. உனக்கு நான் காட்டுற சொப்பனத்துல காட்டபடியே நடக்கும். உன் மாமன் உனக்கு செய்த கொடுமை, உன் குடும்பம் உனக்கு செய்த கொடுமை, உன் அண்ணன் செய்த கொடுமை, உன் இனத்தார் உற்றார்கள் செய்த கொடுமை எல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைங்க. அதே போல நீங்க ஏமாற்றப்பட்டு அநேகர் காணப்படுகிறீர்களா? சொப்பனத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொப்பனம் நிறைவேறும். அது நிச்சயமாக நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும் தேவ பிள்ளைங்க. யாக்கோப்புக்கு அதை நிறைவாக்கி அவனை ஆசீர்வதித்து அப்பா 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து போக பண்ணியதான். தேவ பிள்ளையை உன்னை அந்த இடத்துல இருந்து வெறுமையாக அனுப்ப மாட்டான். நீ இருக்கிற பகுதியில இருந்து உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டான். அவர்கள் நினைக்காங்க உன்னை அபகரித்து கொண்டோ வெறுமையாக்கி அனுப்பிவிட நினைக்கிறாங்க. ஆனால் நீ தேவனை சார்ந்து வாழும்போது, தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, தேவன் உனக்கு சொப்பனத்திலே கடந்து வருவா, தரிசனத்திலே கடந்து வருவா, நேரத்திலே கடந்து வருவா. கண்கள் ஏறெடுத்துப்பா, உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறு சொல்லி தேவ பிள்ளையே, அவனுக்கு 20 வருஷமா ஏமாற்றப்பட்டது எல்லாத்தையும் வட்டி முதலமா சேர்ந்து 2 பரிவாரங்களோடு யாக்கோப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் அதே போல உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கின்றார். தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு தனித்து தேவனோடு கூட போராடினவன்.
தனிமையில ஜெபிக்கிறவன், தேவனோடு கூட போராடுகிறவன், தேவனிடத்துல கேட்கிறவன், ராத்திரி பகல் தூக்கம் நின்று பாராதபடி தேவ பிள்ளைகள் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட இடப்பட்டவன். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் நீனும் தேவனோடு கூட இடப்படப்படுது. தேவனோடு கூட போராட, மனுஷனோட போராடாதே. தேவ பிள்ளைகளே, அவனுக்கு அடியாளம் உண்டு, மாமனுக்கு அடியாளம் உண்டு, அநேகர் அவன் தேசத்தார், அவன் ஜாதிகாரங்களாம் உண்டு. ஆனா உனக்கு யாரும் இல்லை நினைத்து கொண்டு இருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு தேவனோடு கூட இருந்து தேவ பிள்ளை 20 வருஷம் வெறுமையாக்கி அவன் அனுப்பிவிட நினைத்தான். ஆனா அதுக்கெல்லாம் தேவன் அவனை பல மடங்காக ஆசீர்வதித்து எல்லாத்தையும் அவன் ஏமாத்தின எல்லாம் பிடுங்கி யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதே போல அவனுக்கு தருவா. நீ ஏமாற்றப்பட்டவனா காணப்படுகிறாயா? வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டாயா? அந்த அளவுக்கு வட்டி முதல்மா சேர்ந்து தேவன் உன்னை ஆசீர்வதித்து, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நீ அவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிஞ்ச செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அப்பா யாக்கோப்புக்கு அப்பா அவனுடைய மாமா எல்லாத்தையும் 10 முறை ஏமாத்திட்டான்ப்பா லாபா. ஆனாலும் 20 வருஷம் அவன் பாடுபட்டது வெறுமையாயிட்டோ என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு ஆடுகளை திரளாக பண்ணினேன் ஆண்டவரே. அப்பா கரையுள்ள ஆடுகளாக மாற்றி, அப்பா அப்படி புள்ளி போட்ட ஆடுகளாக பிறக்க செய்து, எந்த அளவுக்கு அவன் மாத்த நீர் மாத்திக்கொண்டே வந்து அவனை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து 2 பரம் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை அப்பா யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல வெறுமையாக கொண்டு வராதபடி, அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை நீர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை கண்டுகொள்ளத்தக்க அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த இடத்தை விட்டு கொண்டு வாங்கப்பா. அந்த ஆசீர்வதித்து வெளியில கொண்டு வாங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, வெறுமையா அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைக்காத. ஆண்டவர் அந்த ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோட தான் உனக்கு கொடுக்கும் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். காட் பிளஸ் யூ.